பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஒரே வீடியோல இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சா பைத்தான் பேசிக்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் பிகினர்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. உங்க பைத்தான் திங்கிங் லெவலை டெஸ்ட் பண்ணலாம். பைத்தான் இன்டர்வியூல மோஸ்ட் காமன் கொஸ்டின் என்ன தெரியுமா? ரிவர்ஸ் எ ஸ்ட்ரிங். இன்னைக்கு ரெண்டு ஈஸி மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ண போறோம். Number 1 slicing method, text equal to Python print text ::-1 இப்படி கொடுக்கறதுனால string வந்து reverseல print ஆகும். ரெண்டாவது மெத்தட் வந்து reversed function. reversed functionல reversed கொடுக்கும் போது கேரக்டரோட ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணும். join கொடுக்கும் போது join யூஸ் பண்ணி string-ஆ கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணலாம். டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் ரெண்டு வேரியபிளை ஸ்வாப் பண்ண முடியுமா? பைத்தானில் பண்ண முடியும். இனிஷியலாக ஏக்கு 10ன்னு அசைன் பண்ணுறோம், பிக்கு 20ன்னு அசைன் பண்ணுறோம். a, b equal to b, a இந்த சிங்கிள் லைனில் ரெண்டத்தோட வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். இந்த ஃபீச்சரை பைத்தானில் டியூபிள் அன்பேக்கிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணோன்னா ஏயோட வேல்யூ பிக்கும் பியோட வேல்யூ ஏக்கும் அசைன் ஆகிருக்கும். இன்டர்வியூ பேனல்ல லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்து இதுல இருக்க டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணலாமா? பைத்தான்ல லிஸ்ட்ல இருக்க டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ண ஈஸி மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் வித் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். இதுல நம்பர் 2 and 4 டூப்ளிகேட் 2 டைம்ஸ் ஃபால் ஆகும். இப்ப செட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ண போறோம். செட்டோட ஸ்பெஷாலிட்டியை டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. இப்போ செட் யூஸ் பண்ணதால எலிமெண்ட்ஸ் எல்லாம் வித்தவுட் டூப்ளிகேட் செட்டுக்கு மூவ் ஆயிட்டு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணி அகைன் லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்றோம். தனித்தனியா 4 நம்பர்ஸ் கொடுத்தா ஆட் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு 4 டிஜிட் நம்பரை எப்படி ஆட் பண்ண முடியும்? சம் ஆஃப் டிஜிட் பண்ணலாமா? ஏ சிங்கிள் நம்பராக இருக்கும்போது ஆட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ சிங்கிள் நம்பர் 4 ஸ்ட்ரிங்காக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ 4 ஸ்ட்ரிங்கை 4 இன்டீஜராக மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கிட்ட 4 நம்பர்ஸ் இருக்கு. சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 4 நம்பர்ஸை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பைத்தானில் சிங்கிள் லைனில் சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணலாம். ஃபார் மோர் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோவை பாருங்க. ஆட் ஆர் ஈவன் சிங்கிள் லைன்ல பண்ணலாமா? நார்மலா ஆட் ஆர் ஈவன் ஃபைண்ட் பண்ண நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுவோம். ரிமைண்டர் 0 வந்தா ஈவன், இல்லைன்னா ஆட். மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணா ரிமைண்டர் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 செக் பண்ணணும். 0 வந்தால் ஈவன் டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா ஆடுன்னு டிஸ்பிளே ஆகும். இதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ஷார்ட்கட் ஃபார்ம். பைத்தானில் இந்த கான்செப்டை கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடணும், லெஃப்ட் சைட் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ரைட் சைட் எல்ஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இதோட சின்டெக்ஸ் ரொம்ப சிம்பிள். இன்டர்வியூவில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது. இந்த கான்செப்ட் ஆட் ஆர் ஈவனுக்கு மட்டும் இல்லை. இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. கிரேட்டர் தென் 18 இருந்தால் அடல்ட்னு டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா மைனர்னு டிஸ்பிளே ஆகும். இன்டர்வியூ பேனல்ல லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்றது? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மன்ற வேரியபிள நான் ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். 1 2 5 4 3.
இந்த நம்பரை இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறோம். அசெண்டிங்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்க போறோம். இதுக்கு சார்ட்டட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து லார்ஜஸ்ட் நம்பர் அரேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது நம்ம டிசெண்டிங் ஆர்டர் பண்ண போறோம். டிசெண்டிங்னா அப்படியே ரிவர்ஸ், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வரையும் அரேஞ்ச் பண்ணணும். சேம் சார்ட்டட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம், ஆனா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு மென்ஷன் பண்ணணும். இங்க ட்ரூ கேஸ் சென்சிட்டிவ், ஸோ டீயை வந்து கேப்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த கோடை ரன் பண்ணா ஃபர்ஸ்ட் நமக்கு அசெண்டிங் ஆர்டர், செகண்ட் டிசெண்டிங் ஆர்டர் கிடைச்சிருச்சு. சார்ட்டட் அண்ட் சார்ட்டட் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? சார்ட்டட்ன்றது ஃபங்க்ஷன், சார்ட்ன்றது மெத்தட். ஃபங்க்ஷன் மெத்தட் ரெண்டு ஒன்று தானே கேட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று தான், ஆனால் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸே இருக்கு. ஃபங்க்ஷன் கிளாஸ்க்கு வெளியே கிரியேட் பண்ணுறது, இண்டிபெண்ட், எந்த ஆப்ஜெக்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஓலா கார் மாதிரி யாருக்கு வேணுமோ அவங்க புக் ரைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் கிளாஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணுறது, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் மட்டும்தான் அந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். நம்ம ஓன் கார் மாதிரி நம்ம மட்டும்தான் நம்ம காரை யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட், டியூபிள், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்டாலையும் சார்ட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். லிஸ்டால மட்டும்தான் சார்ட் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா லிஸ்ட் கிளாஸ்க்கு கீழே தான் சார்ட் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்டால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சார்ட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண பிறகு ஒரிஜினல் எலமெண்டோட ஆர்டர் சேஞ்ச் ஆகாது. ஆனா சார்ட் மெத்தட் யூஸ் பண்ண பிறகு ஒரிஜினல் எலிமெண்டோட ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நம்மன்ற லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இதுல சார்ட்டட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்றேன், சார்ட் மெத்தடும் யூஸ் பண்றேன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண பிறகு வர பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரிஜினல் டேட்டா எந்த சேஞ்சும் இருக்காது. மெத்தட் யூஸ் பண்ண பிறகு வர பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரிஜினல் டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். இன்டர்வியூ பேனல லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண சொன்னா பண்ணலாமா? லெட்டர்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். டைப் செக் பண்ண டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். டைப் ஃபங்க்ஷன் டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான், நாட் மேண்டட்ரி. டாட் ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம். டாட் ஜாயின் லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட் ஸ்ட்ரிங்கா இருந்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அகெயின் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிசல்ட்டோட டைப்பை செக் பண்றோம். வித்தின் கோட் நோ ஸ்பேஸ் கொடுக்கணும். நோ ஸ்பேஸ் இருந்தால் தான் அவுட்புட் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் வித்தின் கோட் ஸ்பேஸ் இல்லைன்னா ஐஃபன் இந்த மாதிரி எது கொடுக்குறீங்களோ அதோட தான் உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸ்பேஸ் கொடுத்தா ஸ்பேஸோட டிஸ்பிளே ஆகும், ஐஃபன் கொடுத்தா ஐஃபனோட டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்கள் டன் இன்டிஜர் லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரிங்கை எப்படி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். கேரக்டர் ஈக்குவல் டு பைத்தான். கேரக்டர் அப்படின்ற ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியாச்சு. லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஈச் கேரக்டரை செப்பரேட் லிஸ்ட் எலிமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிடும். இப்போ நமக்கு பைத்தான் லிஸ்ட் கிடைச்சாச்சு. சப்போஸ் ஸ்ட்ரிங் சிங்கிள் வேர்டாக இல்லாமல் ஒரு சென்டென்ஸாக இருக்குது. இதை கேரக்டர் எலிமெண்டா செப்பரேட் பண்ணாம வேர்டு எலிமெண்டா லிஸ்ட்ல செப்பரேட் பண்ண சொன்னா எப்படி பண்றது? பண்ணலாமா? வேர்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன். இதுல நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், ஐ லவ் பைத்தான். இப்ப ஸ்பிளிட் மெத்தட் யூஸ் பண்ணா எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வேர்ட் ஸ்பிளிட் ஆயிடும். இப்ப நமக்கு வேர்ட் லிஸ்ட் ரிட்டர்ன் ஆகும். மேக்ஸ் அண்ட் மின் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸ் பார்க்கலாமா? யூஸ்வலாக மேக்ஸ் அண்ட் மின் எப்படி யூஸ் பண்ணுவோம்? மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருக்க பெரிய நம்பர் கண்டுபிடிப்போம். மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருக்க சின்ன நம்பர் கண்டுபிடிப்போம். இப்போ நம் அப்படின்ற லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட மேக்ஸ் அண்ட் மின் என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் லிஸ்ட்ல இன்டீஜர் கொடுக்காம ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. லாங்கஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் கேட்குறாங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கேட்கல. லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் எது, ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரிங் எதுன்னு கேட்குறாங்க. வேர்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இதில் இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ். அதே மேக்ஸ் அண்ட் மின் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா கீ ஈக்குவல் டு லென் கொடுக்க போகிறோம். கீ ஈக்குவல் டு லென் கொடுக்கறதால லென்த்தை தான் கம்பேர் பண்ணும். ஸோ நமக்கு லாங்கஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ உங்கள் டர்ன். அவுட்புட்டை கமெண்ட் பண்ணுங்க.
தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இந்த கோடோட அவுட்புட் என்னன்னு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் 50. ஃபைண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ப்ராப்ளமோட சொல்யூஷன் இது. சார்ட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது லிஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். -1னா லாஸ்ட் எலிமெண்ட், -2னா செகண்ட் லாஸ்ட் எலிமெண்ட். அதனால நம்ஸ் -2 செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த கோடோட அவுட்புட் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் கேட்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா சேஞ்ச் ஆகும். எல்லா லெட்டர்ஸும் கேபிட்டலா சேஞ்ச் பண்ண அப்பர் மெத்தட் யூஸ் பண்ணா எல்லா லெட்டர்ஸும் கேபிட்டலா சேஞ்ச் ஆகும். எல்லா லெட்டர்ஸும் ஸ்மாலா சேஞ்ச் பண்ண லோவர் மெத்தட் யூஸ் பண்ணா எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸா சேஞ்ச் ஆகும். பிரிண்ட்ல என்ன ரிட்டர்ன் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. லென்த் ஃபங்க்ஷன் கேரக்டரோட லென்த்தை கவுண்ட் பண்ணும். 10ஆ 11ஆ? கரெக்ட் ஆன்சர் 11. ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். அதனால இதோட அவுட்புட் 11. நெக்ஸ்ட், இதோட அவுட்புட் என்ன? இதோட அவுட்புட் 3. எமோஜியும் ஒரு கேரக்டரா தான் கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு ஈஸி கொஸ்டின். இந்த லிஸ்டோட லென்த் என்ன? இந்த லிஸ்டோட லென்த் 4. லிஸ்ட்ல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபைனல் சேலஞ்ச். இதோட அவுட்புட் 6ஆ இல்ல 3ஆ? கரெக்ட் ஆன்சர் 3. பைத்தான்ல ஃபுல் கேலண்டரை 20 செகண்ட்ல கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கேலண்டர் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கேலண்டர் பேக்கேஜ்ல இருக்க கேலண்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இயரை பாராமீட்டரா பாஸ் பண்ணணும். எந்த இயர் வேணுமோ அந்த இயரை பாஸ் பண்ணணும். இப்போ நம்மளால 2026ஓட ஃபுல் இயர் கேலண்டரை பார்க்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு பர்டிகுலர் மந்த் மட்டும் வேணும்னா கேலண்டர் பேக்கேஜ்ல இருக்க மந்த் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இயரையும் என்ன மந்த் பார்க்கணுமோ அந்த மந்தையும் பாஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ஜூன் மந்த் விசிபிள் ஆகும். ஒன் லைன் கோட்ல கியூஆர் கோட் கிரியேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கியூஆர் கோட் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கியூஆர் கோட் பேக்கேஜ்ல இருக்க மேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணி கியூஆர் கோடா கன்வெர்ட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் இல்லைனா லிங்க் கூட கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர் கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க கொடுக்கறத வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுங்க. அதுக்கப்புறம் சேவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி கியூஆர் இமேஜுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இமேஜ் வந்து .pngல தான் சேவ் பண்ணணும். டிஃபால்ட்டா இமேஜ் இந்த ப்ரோக்ராம் பாத்லயே சேவ் ஆகும். ஸோ பாத் தனியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு பாத் வேணும்னா நீங்க உங்களுக்கு தேவையான பாத்தை கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரன் பண்ணீங்கன்னா கியூஆர் கோட் ரெடி ஆயிடும். சப்போஸ் எரர் வந்தா டெர்மினல்ல போயிட்டு பிப் இன்ஸ்டால் கியூஆர் கோட் வித்தின் ஸ்கொயர் பேக்கெட் பில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இந்த கோடை ரன் பண்ணுங்க. இன்டர்வியூ பேனல்ல உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து அந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு நம்பரையும் கொடுத்து இந்த நம்பர் அந்த லிஸ்ட்ல எத்தனை தடவை வருதுன்னு கேட்டா இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டூப்ளிகேட் எலிமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். நான் நம்பர் அப்படின்ற லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இப்ப கொஸ்டின் என்னன்னா, நம்பர் 2 இந்த லிஸ்ட்ல எத்தனை தடவை இருக்கு? அதுக்கு பைத்தான்ல இருக்க கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். கவுண்ட் மெத்தடுக்கு எந்த எலிமெண்டோட அக்கரன்ஸ் தெரியணுமோ அந்த வேல்யூ பாஸ் பண்ண போறோம். நம்பர் 2 பாஸ் பண்றோம். இந்த எக்ஸாம்பிள்ல 2 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. ஸோ நமக்கு அவுட்புட் 3 கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் நேம் கவுண்ட் அக்கரன்ஸ். ரொம்ப சிம்பிள், இன்டர்வியூ ஃப்ரெண்ட்லி, பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. டெய்லி 1 minute
அபெண்ட், எக்ஸ்டெண்ட் அண்ட் இன்சர்ட் இந்த மூணு மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்ற லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல அபெண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை அந்த லிஸ்டோட எண்ட்ல நம்ம ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் எலிமெண்ட்ஸை அந்த லிஸ்டோட எண்ட்ல நம்ம ஆட் பண்ணலாம். தேர்ட் ஒன் இன்சர்ட். இன்சர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலிமெண்ட்டை நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் ஆட் பண்ணலாம். இன்சர்ட் கொடுக்கும் போது இன்டெக்ஸோட கொடுக்கணும். இன்டெக்ஸ் 0னா ஃபர்ஸ்ட் பொசிஷன், 1னா செகண்ட் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன எலிமெண்ட் ஆட் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட்டை சேர்த்து கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை ரன் பண்ணிங்கன்னா அபெண்ட் 4 வந்து லாஸ்ட்டில் வரும். அடுத்தது எக்ஸ்டெண்ட் 5, 6 இதுவும் லிஸ்டோட லாஸ்ட்டில் வரும். 10 பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்கோம், ஸோ செகண்ட் பொசிஷனில் வரும். பைத்தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்களா? அப்ப இந்த கொஸ்டினை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் பாப்புலர் இன்டர்வியூ கொஸ்டின் பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம்னா என்ன? ஒரு வேர்டை ரிவர்ஸ்ல எழுதினாலும் அதே வேர்ட் தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் ரிவர்ஸ்ல எழுதினாலும் மேடம் தான் வரும். ஸோ இது ஒரு பாலிண்ட்ரோம். கோடிங்ல எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். வேர்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன். இஃப் வேர்ட் ஈக்குவல் டு வேர்ட் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் ::-1 இது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்றேன். வேர்ட் அண்ட் வேர்ட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவலா இருந்தா பாலிண்ட்ரோம், இல்லைன்னா நாட் பாலிண்ட்ரோம். டெஸ்டிங்க்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், சேம் வேர்ட் தான் வரும். பாலிண்ட்ரோம் இல்லாத வேர்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்டர்வியூல ரொம்ப காமனா கேட்கிற பைத்தான் லிஸ்ட் மெத்தட்ஸ் ரிமூவ், பாப், கிளியர் மூணு மெத்தடும் லிஸ்ட்ல இருந்து எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஆனா அவங்க ஒர்க் பண்ற விதம் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த லிஸ்ட் எடுத்துக்கலாம். ரிமூவ் மெத்தட்ல 20 பாஸ் பண்ணா வேல்யூ 20 ரிமூவ் ஆகும். இங்க 2 20 இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வர 20 மட்டும்தான் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் பாப் மெத்தட். பாப் மெத்தட்ல வேல்யூ கொடுக்க கூடாது, இண்டெக்ஸ் பொசிஷன் தான் கொடுக்கணும். இங்க 1 பாஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இண்டெக்ஸ் 1ல இருக்க எலிமெண்ட், அதாவது செகண்ட் பொசிஷன்ல இருக்க எலிமெண்ட் தான் ரிமூவ் ஆகும். ஆல்ரெடி 20 ரிமூவ் ஆனதால இப்போ அந்த பொசிஷன்ல 40 இருக்கு, ஸோ 40 தான் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் கிளியர் மெத்தட். கிளியர் யூஸ் பண்ணா லிஸ்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ரிமூவ் ஆயிடும், ஸோ எம்டி ரிசல்ட் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். சிம்பிள் கொஸ்டின் ஆனா பிக் இம்பாக்ட் இருக்கு. டைப் ஃபங்க்ஷன் விசஸ் ஐடி ஃபங்க்ஷன். பைத்தான்ல டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள்ல இருக்க டேட்டா என்ன டேட்டா டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவோட மெமரி லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் வரும், ரியல் ப்ராஜெக்ட்ல டைப் அண்ட் ஐடி எங்க யூஸ் பண்ணுவோம்னு. எக்ஸாம்பிள், சப்போஸ் நம்ம அப்ளிகேஷன்ல யூசர் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மட்டும்தான் என்டர் பண்ணணும்னு டிசைன் பண்ணியிருப்போம். யூசர் கொடுத்த டேட்டா கரெக்டான டேட்டா டைப்பா இருக்கா அப்படின்னு செக் பண்ண டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஐடி. ரெண்டு வேரியபிளும் சேம் ஐடியை ரிட்டர்ன் பண்ணா ரெண்டு பேரும் சேம் டேட்டாவை பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டேட்டா ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா மாடிஃபை ஆகும்போது இந்த ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இன்டர்வியூல அனகிராம் செக் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அனகிராம்னா என்ன? ரெண்டு வேர்ட்ஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் சேமா இருக்கணும். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரணும். ஆனா கேரக்டர்ஸோட ஆர்டர் டிஃப்ரெண்டா இருக்கணும். எக்ஸாம்பிள், லிசன் அண்ட் சைலண்ட். இந்த ரெண்டு வேர்டோட கேரக்டர்ஸ் சேமா இருக்கு, ஃப்ரீக்வன்சியும் சேமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு கேரக்டர்ஸும் சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் வந்திருக்கு, ஆர்டரும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு அனகிராம். இப்போ பைத்தான்ல இதை சால்வ் பண்ணலாம். ரெண்டு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன், ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2. சார்ட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ரெண்டு சார்ட்டட் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஈக்குவல்னா அனகிராம், ஈக்குவல் இல்லைன்னா நாட் அனகிராம். அண்டர்ஸ்டாண்டிங்காக சார்ட்டட் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச அனகிராம் வேர்டை கமெண்ட் பண்ணுங்க.
பைத்தான்ல ரொம்ப முக்கியமான ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 3 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். 1ல இருந்து 10 வரை இருக்க ஈவன் நம்பர், ஆட் நம்பர், அப்புறம் நம்பரை ரிவர்ஸ் ஆர்டர்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா என்ன? நம்பரை சீக்வன்ஸா ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா எந்த மாதிரியான சீக்வன்ஸ் சொல்லிட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ற 3 பாராமீட்டர் தான் டிசைட் பண்ணும். ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். ஸ்டார்ட் எந்த வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க வேல்யூவே கொடுக்கலனா டிஃபால்ட்டா 0ன்னு எடுத்துக்கும். ஸ்டாப் மேண்டேட்டரியா வேல்யூ கொடுக்கணும். ஆனா நீங்க கொடுக்குற வேல்யூ அவுட்புட்ல வராது. ஸ்டெப் எத்தனை ஸ்டெப் மூவ் பண்ணணும். டிஃபால்ட்டா 1 வேல்யூ. ஈவன் நம்பர் இங்க 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 11ல ஸ்டாப் ஆகும். ஆனா 11 அவுட்புட்ல வராது. எவ்ரி 2 ஸ்டெப் மூவ் ஆகுது. ஆட் நம்பர் இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்ரி 2 ஸ்டெப் மூவ் ஆகுது. ரிவர்ஸ் ஆர்டர் இங்க -1 யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்பர் ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகுது. இப்படி ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் வேல்யூவை மாத்தி டிஃப்ரெண்ட் அவுட்புட் ஜென்ரேட் பண்ண முடியும். லிஸ்ட்ல ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு. அந்த மிஸ்ஸிங் நம்பரை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்டோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம லிஸ்ட்ல ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவல் லென்த் கரண்ட் லென்த்தை விட 1 அதிகமா இருக்கும். அதனால லிஸ்டோட ஆக்சுவல் லென்த் கண்டுபிடிக்க லென்த் பிளஸ் 1. இப்போ என்ல ஆக்சுவல் லென்த் ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் வேல்யூ 1 கொடுக்குறோம். ஸ்டாப் வேல்யூ n+1 கொடுக்குறோம். ஏன்னா ரேஞ்ச்ல ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் ஆகாது. நம்ம n வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும். அதனால n+1 கொடுக்குறோம். லூப்ல வர ஒவ்வொரு நம்பரும் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ண மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். நாட் இன் நம் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது லூப்ல வர நம்பர் லிஸ்ட்ல இல்லைன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகும். மிஸ்ஸிங் நம்பர் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக் யூஸ் பண்றோம். பிரேக் கொடுத்தா லூப் உடனே ஸ்டாப் ஆயிடும். பிரேக் கொடுக்கலனா மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிச்ச அப்புறமும் லூப் ரேஞ்சோட கடைசி வேல்யூ வர கண்டினியூவா ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால அன்னெசரி ஐட்ரேஷன் அவாய்ட் பண்ண பிரேக் யூஸ் பண்றோம். இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேர்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றோம். இந்த வேர்ட்ல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். வவல்ஸ்னா ஆல்பபெட்ஸ்ல இருக்க AEIOU. கவுண்ட்னு ஒரு வேரியபிளை இனிஷியலா 0 செட் பண்றோம். இதுல தான் வவல்ஸோட டோட்டல் கவுண்ட் ஸ்டோர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி வேர்ட்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்றோம். வேர்டை டைரக்டா யூஸ் பண்ணாம லோவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லா கேரக்டர்ஸும் ஸ்மால் லெட்டரா மாத்துறோம். இதனால கேபிட்டல் லெட்டர் இருந்தாலும் கரெக்டா ஒர்க் ஆகும். ஏன்னா AEIOU ஸ்மால்ல தானே கொடுக்க போறோம். இப்ப ஒவ்வொரு கேரக்டரும் இஃப் கண்டிஷனுக்குள்ள வரும். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் இன் யூஸ் பண்ணி வவல்ஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். வவல்ஸா இருந்தா கவுண்ட் வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். லூப் முடிஞ்சதும் டோட்டல் வவல் கவுண்ட் பிரிண்ட் பண்றோம். இப்பவே சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மோஸ்ட் பாப்புலர் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின். இன்னைக்கு ஃபிபனாக்சி சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நம்பர் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் 6ன்னு வச்சுக்கோங்க. ஃபிபனாக்சி சீரிஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் 6 நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபிபனாக்சி சீரிஸ்னா என்ன? ஃபிபனாக்சி சீரிஸ்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எப்பொழுதும் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் 0வா இருக்கும், செகண்ட் நம்பர் 1ஆ இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க ப்ரீவியஸ் 2 நம்பரை ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது கிளியரா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 0, செகண்ட் நம்பர் 1. அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்ணணும். அதாவது 0 + 1 ஆட் பண்ணணும். 0 + 1 1. நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு முன்னாடி 2 வேல்யூவும் ஆட் பண்ணணும். 1 + 1 = 2. இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். நம்மளோட இன்புட் 6ன்றதுனால நம்ம 6 டேர்மோட ஸ்டாப் பண்றோம். இதை அப்படியே பைத்தான்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். இன்புட்டை நான் nல ஸ்டோர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ = 0 ஃபர்ஸ்ட்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். செகண்ட் வேல்யூ = 1 செகண்ட்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல இன்புட்டை பாஸ் பண்றோம். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வேல்யூவை நெக்ஸ்ட் நம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டையும் ஆட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் = செகண்ட் அண்ட் செகண்ட் = நெக்ஸ்ட் நம்னு அப்டேட் பண்றோம். இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடா போகும். அதாவது லூப் எண்ட் ஆகுற வரையும் போயிட்டு இருக்கும். சேம் டைம் ஃபிபனாக்சி சீரிஸும் ஜென்ரேட் ஆகும். டெய்லி பைத்தான் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு ஃபாலோ பண்ணுங்க டெக் டாக் டே.